வணக்கம் பிள்ளைகள். இந்தியன் பேப்பர் பார்த்திருப்பியல். புலிகளை வென்றதை பற்றி பேச ஜனாதிபதிக்கு தைரியம் இல்லை, நாமல் ராஜபக்ச சொல்கிறார். இந்த ராஜபக்ச இந்த பேபி நாமல் இன்னும் அரசியலில் தான் பேபி தான்ன்றதை திருப்பி திருப்பி சொல்கிறார் போல கிடக்குது. அதாவது நேற்று சுதந்திர தின உரையில் ஜனாதிபதி இராணுவ போர் வீரர்களின் போர் வெற்றியை பற்றி பேச இல்லைன்னு தான் அவர் புறப்படுறார். அதுக்கு அவர் சொல்கிறார் திசாநாயக்காவுக்கு தைரியம் இல்லை என்று. உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், இந்த ராஜபக்ச குடும்பம் இந்த நாட்டின் சொத்து எல்லாத்தையும் கொள்ளையடிச்சுக்கிட்டு போய் வெளிநாடுகளில் வச்சிருக்குது கோடிக்கணக்கில் என்று எதிர்கட்சிகள் எப்பையும் அவர் மேலே குற்றம் சொல்கிறவேன்றது உங்களுக்கு தெரியும். ஆனால் இப்படி சொல்கிற எதிர்கட்சிகள் ஒரு காலம் இன்னும் அதை நிரூபிக்க இல்லை. கண்டிகளும் நிரூபிச்சிருந்தால் அந்த காசு எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்திருப்பேன் தானே, அது என்ன நிரூபிக்க இல்லை. ஆனாலும் இந்த எதிர்கட்சிகள் சொல்கிற இந்த விஷயத்தை இந்த நாட்டில் இருக்கிற 2 கோடி ஜனங்களும் நம்பிக்கண்டு தான் இருக்குது. அதாவது ராஜபக்ச குடும்பம் கொள்ளையடித்ததான்ட்டு நம்பிக்கண்டு தான் இருக்குது. அதே மாதிரி தான் பாருங்கோ இந்த போர் வெற்றியும். இராணுவமும் உலக நாடுகளில் ஏராளமான நாடுகளும் சேர்ந்து விடுதலை புலிகளை போரில் வெற்றி கொண்டாலும் அல்லது புலிகளை தோற்கடிச்சிருந்தாலும் ராஜபக்ச குடும்பம் என்னவோ தாங்கள்லாம் வென்றதென்று சொல்லி இந்த 2 கோடி ஜனங்களையும் நம்ப வச்சுட்டாங்க. திரும்ப திரும்ப அதையே சொல்லி நம்ப வச்சுட்டினோம். அதில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா நேற்று அவர் பார்லிமெண்ட்டில் பேசிக்கையும் இந்த விஷயத்தை சொல்லி போட்டு அவர் சொல்கிறார், நாங்கள் தமிழ் மக்களுடன் போர் புரியவில்லை, உலகமே அஞ்சிய பயங்கரவாதத்தையே முப்படையினர் உதவியுடன் தோற்கடித்தோம். அதாவது தான் தோற்கடிச்சேன்னு தான் சொல்கிறார். அப்போ தான் தோற்கடிச்சோம்னு சொல்லி போட்டு அதை பற்றி நீங்கள் பேச இல்லை என்று சொன்னால், அதாவது அவரை போல அனுராவும் ஒரு அரசியலில் பேபி என்று நினைக்கிறாரோ தெரியல. ஒரு சுதந்திர தின உரையில் தங்களை பாராட்ட இல்லை என்று சொல்லி இவர் கேட்கிறது அவர் தந்த அரசியல் அறிவை சொல்கிறார். ஆனால் அனுராவிட்டையும் அவர் எதிர்பார்க்கிறது தான் அவற்றை அறிவை இன்னும் அப்போ குட்டியருக்கு புரிய வைக்குது கண்டியலோ. அதாவது அனுரகுமார திசாநாயக்கா எவ்வளோ தூரம் போராடி இந்த நிலைக்கு வந்தவர் என்றது நமக்கெல்லாம் தெரியும். அப்படி கொண்ட அனுரை ஓன சுதந்திர உரைக்கும் பிறகு அடுத்த சுதந்திர தின உரை நிகழ்த்திக்க அந்த ஒரு வருஷத்திலும் தங்களோட அரசாங்கம் செய்த சாதனைகளையும் பெருமைகளையும் சொல்கிறத விட்டுட்டு தன்னை பற்றி ஏன் பேச இல்லை என்று இவர் கேட்கிறார். அதான் கண்டியலோ அப்போ கூட்டிக்கு போய் ஞாபகம் மாறுது, இவர் இன்னும் நாமல் அரசியலில் பேபியாக தான் இருக்கிறாருண்டு. சரி பிள்ளைகள், நாளைக்கு பேப்பரோடு சந்திப்போம்.